எல்லாருக்கும் வணக்கம். என் வண்டி ஃப்ரெண்டு ஜிஹெச்சில் வச்சு காணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பிறகு இந்த வண்டி எடுத்திருந்தேன். இது ஃப்ரெண்டு தான். எலக்ட்ரிக்கல் வீடியோவில் தான் பண்ணுறேன். இந்த வண்டி நம்பர் தெரியுதான்னு தெரியல, ஆனால் கேமரா வேறு அப்படி இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2013 மாடலு. வண்டியோட ரேட்டு 35,000 ரூபா. டாக்குமெண்ட் சார்ஜு இங்கே எல்லாமே சேர்த்து இந்த வண்டியோட ரேட்டு வந்து 46,500. வண்டி எடுத்தது 16ஆம் தேதி எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. புது பஸ் ஸ்டாண்டு பாலத்துக்கு கீழே அருள்ராஜ் ஆஸ்பத்திரிக்கு ரைட், இங்கேருந்து பாலம் ஏறினோடனே ரைட் சைடில் அருள்ராஜ் ஆஸ்பத்திரியா அவங்க பக்கத்தில் இருக்காங்க. ஃபைனான்ஸு அந்த கடைலாம் 2 ஒன்றோட இருக்குது. இந்த வண்டி ரேட்டு தான் பேசியிருக்கேன். பேசிக்குள்ளேயும் எல்லாம் பேசி முடித்த மாதிரி வண்டி பில்லை போட்டு சைனை போட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. ரேட்டை கூட பார்க்கல. ஒரு பக்கம் வண்டி லேசாக தான் ட்ரைவ் பண்ணி எடுத்துருக்கேன். வண்டி பார்த்திங்கன்னா புகை அடிச்சுட்டே இருக்குது. சும்மா மேல் போக்காக வச்சு எல்லாம் ஏமாத்துற வேலை தான் அதிகமாக நடக்குது. அதனால் வண்டி எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் தயவுசெய்து சொல்கிறேன், வண்டி பழைய வண்டி எடுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2013 மாடல் 46,500. என் வண்டி களவு போனதுனால இப்போ நான் வேறு வண்டி எடுத்திருக்கேன். இது என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டி எடுத்த நாள்லேருந்து வேலை போன மாதம் ஆயில் ஊற்றிருக்கேன். 16ஆம் தேதி எடுத்திருக்கேன். 25 நாளில் வண்டி ஃபைனான்ஸ் கட்ட சொல்கிறாங்க. 5 நாளைக்கு முன்னாலே கட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் டெய்லி 50 ரூபா வட்டி அப்படின்னு மாதிரி கட்டண ரேட்டாக பேசுகிறாங்க. எதுக்குன்னா அதாவது 16ஆம் தேதி எடுத்தால் 16ஆம் தேதி தான் கட்டணும். இவங்க தான் 10ஆம் தேதி கட்டி ஆகணும்னு. அன்னைக்கு போன மாதத்துலேயே 10ஆம் தேதி நம்ம எடுத்து 16ஆம் தேதி அடுத்த மாதம் 10ஆம் தேதி கட்டி ஆகணும்னு சொல்லி கட்ட ரேட்டாக போட்டு ஒரு சீட்டடி கொடுத்தாங்க. அவன் எடுத்தவனு தானே அதுக்கு அடுத்த மாதம் கட்டினா போதும்னா. அப்படி பார்த்தா இந்த மாதம் தான் நான் கட்டணும். நான் போன மாதம் கட்டியிருக்கேன். இந்த வண்டிக்கு 1 லிட்டர் 900 ml ஆயில் வாங்கி ஊற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா வண்டி வேலை, அதாவது இந்த எனக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து பேக் இதாக காட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு சரியாக தெரியல, வண்டி பார்த்துக்கோங்க. அது எனக்கு தெரியுதுன்னு இல்லை. என் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான் இந்த வண்டியை வாங்கினேன். பார்த்துக்கோங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான் வாங்கினேன். அதாவது மேக்ஸிமம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் வண்டி எடுக்கிறோம். இது எனக்கு தொழிலுக்காண்டி தான் வண்டி எடுத்தேன். வண்டி எடுத்த நாள்லேருந்து வேலை பார்த்துக்கோங்க. அவன்கிட்ட போய் சொன்னால் வண்டி விட்டுட்டு போ, நானுப்பா 5,000 கழிச்சிட்டு ஃபுல் ஃபைனான்ஸை போட்டு நீ முடிச்சுட்டு எனக்கு நீ இந்த புக்கை வாங்கி கொடு, அதுக்கு பிறகு நான் வண்டி விற்று கொடுப்பேன் அப்படின்னு நான் பேசுகிறான். வண்டி எடுத்த நாள்லேருந்து ஆயில் ஏன் குறையுதுன்னு நான் தெரியல. கரும்புகை அடிக்கி அவன் சொன்னால் எடுத்த நாள்லேருந்து வண்டி வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வண்டியை என் வண்டி இல்லாதனால எனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது இதில் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தூத்துக்குடி ஜிஹெச் போனால் கண்டிப்பாக நம்பரில் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க. இங்கே நீங்கள் எந்த போலீஸை நம்பினாலும் ஒன்றும் ஆகப்போகிற கிடையாது. அதனால் பறி கொடுத்தவனை எனக்கு அந்த வழி தெரியும். என் வண்டியில் எல்லாமே வேலை பார்த்து என் நேரமோ என்னமோ தெரியல, அவ்வளோ உள்ள சங்கடத்தில் மாட்டிக்கிட்டேன். இப்போ 2வது டியூவு வண்டி எடுத்து 2வது டியூவு கட்டியிருக்கேன். இப்போ வண்டி எடுத்தது போன மாதம் 16ஆம் தேதி எடுத்திருக்கேன். 16ஆம் தேதி எடுத்து அதுக்கு முந்தின மாதம் தான், ஆமாம் முந்தின மாதம் 16ஆம் தேதி எடுத்திருக்கேன். அந்த புக்கு இந்த வண்டிக்கு வாங்கின ஆதாரம் கூட எனக்கு கொடுக்கல. இன்சூரன்ஸ் ஜெராக்ஸும் வண்டியோட ஆர்சி ஜெராக்ஸும் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது வண்டி வாங்கினதுக்கு எனக்கு அட்டாச்சே இல்லை. அதனால் சொல்கிறேன், நீங்கள் வண்டி வாங்குறதா இருந்தால் பார்த்து கவனமாக வாங்குங்க. அதுவும் புது பஸ் ஸ்டாண்டு பாலத்துக்கு கீழே நீங்கள் போய் ஏமாந்துடாதீங்க. ஃபுல்லாக மேக்கப்பு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து மேக்கப் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த கேமராவில் சரியில்லை, நான் சரியான முறையில் காட்ட முடியல. இதை நான் எலக்ட்ரிக்கலுக்காண்டி எடுத்தேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பவர் பக்காவாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பவர் நல்ல பக்காவாக இருக்கும். அதே அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த பெயிண்ட் பவர் ரொம்ப கேவலமாக இருக்கும். இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் எல்லாமே ஏமாற்று வேலை மட்டும்தான். இந்த அந்த சைடு ரைட் சைடு போட்டீங்கன்னா அப்படியே மலர்ந்து கீழே வந்துட்டு. அதனால் யார் வண்டி எடுத்தாலும் சரி கண்டிப்பான முறையில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மட்டும் போகவே போகாதீங்க. யூடியூப்பில் போட்டு ஏமாத்துறாங்க மக்களை. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், போகவே போகாதீங்க. வண்டி விட்டுட்டு போங்க, நான் 5,000 கழிச்சிட்டேன், ஃபுல் ஃபைனான்ஸு கட்டி முடிச்சுட்டு நான் புக்கு கொடுங்க. எப்படின்னு பாருங்கள், வண்டியோட ரேட்டு 35,000 ரூபா அவன்கிட்ட எடுத்தது. அவனே கொண்டு போய் இந்த ஃபைனான்ஸ் போட்டு தரேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டான். இன்றைக்கி நான் வண்டி எடுத்துகிட்டு நான் அதை ரோதனை பண்ணிட்டுருக்கேன். வண்டி எடுத்த நாள்லேருந்து வேலை பார்த்துக்கோங்க மக்களை. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் மேமோல அருள்ராஜ் ஆஸ்பத்திரிக்கு ரைட் சைடில் இருக்க அந்த அது, அதாவது இப்போ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாலம் ஏறி அருள்ராஜ் ஆஸ்பத்திரிக்கு ரைட் சைடில் இருக்குது. அதனால் ஏமாந்துடாதீங்க, தயவு சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க. ஏமாத்து வேலை தான் நிறைய நடக்கும். மேக்கப் சரியான மேக்கப் பண்ணுறாங்க வண்டிக்கு. அதாவது வண்டியை சில்லற வேலையை பார்த்து அப்படியே நேக்கத்தை விட்டுறான். பேச்சிலே அவன் ஆளை மாய்க்கிறான்.
நான் பேசக்கூட இல்லை நம்பர். அப்படி ஒரு இது எனக்கு வருத்தம், அவ்வளோக்குள்ள வருத்தமாக இருக்குது. இந்த வண்டி எடுத்த நாள்லேருந்து 5 நாள் எக்ஸ்ட்ரா தான் நான் ஃபைனான்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். அவனுக்காக ஒரு நாள் முன்ன பின்னங்க ஆகும் அப்படிங்க, ஒரு நாளைக்கு 50 ரூபா வட்டி நான் போடுவேன் அப்படிங்க. அவன் யார்கிட்ட போய் சொல்ல இதெல்லாம், இந்த பிரச்சனை நான் யார்கிட்ட போய் சொல்ல? பார்த்துக்கோங்க, கடவுளுக்கு அடுக்காது அவங்க செய்கிறது வேலை. நான் கோவப்பட்டு பேசினோன்னே கொஞ்சம் நிதானம் போங்க, கோவப்படாதீங்க அப்படின்னாங்க. 5 நாளைக்கு முன்னாலே நான் கட்டிட்டு வரேன் ஃபைனான்ஸ். 2 ஃபைனான்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கடவுளுக்கு அடுக்குமான்னு எனக்கு தெரியல. களவன்ட்டு போகிறவனுக்கு தான் காலமாக இருக்குது. இது நாள் வரைக்கும் வண்டி கண்டிஷன் ஒரு தாக்கில் வரல. நானும் போய் முட்டி மோதி சீரழிஞ்சு சின்னமனம் ஆக்கிட்டேன். அதனால் தூத்துக்குடி ஜிஹெச்சுக்கு மட்டும் போனீங்கன்னா, இப்போவும் சொல்கிறேன், வாட்ச்மேன் இருக்கணும். வாட்ச்மேனு முழுக்க களவாணி. அதனால் வாட்ச்மேன் நம்பி நீங்கள் எதையுமே விட்டு போகாதீங்க. உங்களுக்கு வண்டிக்கும் சேஃப்டியே இல்லை. அதனால் செல்லு ஏதாவது சொன்னாலும் கவனமாக பார்த்துக்கோங்க. நன்றி.